பார்வதி, இவ மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. ஆனா உனக்கு கொடுத்த வாக்குக்காக இவளை வீட்ல சேர்த்துக்க சம்மதிக்கிறேன். தப்பான ஆளுங்களை மன்னிக்கிறது ஆபத்துங்கிறத நீ அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்க போற. ரொம்ப நன்றி பார்வதி. என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய்கிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். உமா, பார்வதி மூலமா நீ இந்த வீட்டுக்கு வரலான்னு நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆச்சா? ஆமா அத்தை, நீங்க பார்வதி மூலமா உள்ள வந்துடலான்னு ரூட் போட்டு கொடுத்தப்ப எனக்கு அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் உங்க அனுபவம் ஜெயிச்சிருச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும் உமா, ஒரு முக்கியமான விஷயம். மத்தவங்க பார்வைக்கு நம்ம கீரியும் பாம்புமா இருக்கணும். ஆனா நமக்குள்ள நம்ம நகமும் சதையுமா இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை. இனிமே நான் உங்க ரூம்ல தங்க முடியாதே, எங்க தங்குறது? இங்கதான் ஏகப்பட்ட ரூம் இருக்கு, அதுல எதுலயாவது ஒண்ணு தங்கிக்கோ. ஆனா உமா, அகிலாண்டேஸ்வரி இன்னும் உன்னை முழுசா நம்பல, பார்த்து நடந்துக்கோ. சரியா? சரிங்க அத்தை. சரி, நான் போறேன். ஏற்கனவே மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த முறை மாட்டிக்கவே கூடாது. பண்ற தப்ப தெளிவா பண்ணணும். இந்த தடவை பார்வதியை வீட்டை விட்டு துரத்தாம நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஆதி மாமா அப்படி என்னத்த தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு? ஏதோ குழப்பத்துல இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி, குழம்புன குட்டையில வலைய வீசிட வேண்டியதுதான். மீன் கண்டிப்பா மாட்டோம்.
மாமா இந்த பக்கம் பார்க்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்றது? மாமா இன்னும் என்ன பார்க்கல போல இருக்கே. உமா நில்லு. அப்பாடா பாத்துட்டாரு. நீ எப்படிங்க? அது வந்து மாமா, பார்வதி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. பார்வதி உன்னை கூட்டிட்டு வந்தா? ஆமா மாமா, என்ன இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம பெரியத்த கிட்ட பேசி அவங்க கிட்ட நான் இந்த வீட்ல இருக்க சம்மதம் வாங்கினது கூட பார்வதி தான். நீங்க யோசிக்கிறத பார்த்தா நான் சொல்ற எதையும் நீங்க நம்பல போல இருக்கு. உங்க மேலயும் தப்பு இல்ல மாமா. நான் உங்களுக்கும் பார்வதிக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கேன். அத அவ்வளவு சீக்கிரம் உங்களால மறக்க முடியுமா மாமா? ஆனா பார்வதி எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து போக எனக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. பார்வதி மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராது மாமா. அந்த பார்வதிக்காக தான் நான் இப்ப மருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். பார்வதிக்காக மருந்து எடுத்துட்டு போறியா? ஆமா மாமா. ஏன் பார்வதிக்கு என்னாச்சு? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? அப்ப உங்களுக்காகவும் பெரியத்தைக்காகவும் பார்வதி கோயில்ல வேண்டுதல் பண்ணது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. என்ன வேண்டுதல்? மாமா, வேண்டுதல்னா சாதாரண வேண்டுதல் இல்ல மாமா, ரொம்ப கடுமையான வேண்டுதல். முட்டி போட்டு நடந்துக்கிட்டு கையில விளக்க ஏத்திக்கிட்டு 108 தடவை கோயில் பிரகாரத்தை சுத்தி வரணும். நான் கோவில்ல செஞ்ச அந்த சின்ன உதவிக்கு கைமாறாதான் என்ன தெருவுல பார்த்த பார்வதி கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லது நினைக்கிற பார்வதியையும் ஆண்டவ சோதிச்சிட்டா மாமா. விளக்கு சூடு தாங்காம பார்வதி உள்ளங்கையெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு. அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடலாம் தான் மருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் மாமா. சரி, அதை என்கிட்ட கொடு, நான் பார்வதிக்கு போட்டு விடலாம். சரிங்க மாமா, இந்தாங்க போய் போட்டு விடுங்க. பார்வதிக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஆதி மாமா. கண்டிப்பா நான் வீசி இருக்கிற வலையில நீங்க 2 பேரும் சிக்கதான் போறீங்க. பார்வதி, பெரியா உட்கார். பார்வதி, இல்ல பெரியா, நான் நிக்கிறேன். உனக்கு தான் முடியல, உட்கார். நான் சொன்ன கேப்பிய மாட்டியா? முட்டிக்கால் போட்டு 108 தடவை கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்திருக்க. உன் உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை தேவையா? கஷ்டப்படாம அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே கிடைக்கிறது இல்ல பெரியா. ஆனா அந்த பிரார்த்தனைய நீ உனக்காக பண்ணிக்கலையே பார்வதி. அம்மாவுக்காகவும் எனக்காகவும் தானே பண்ண. நீங்க நல்லா இருந்தா தானே பெரியா நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் பார்வதி. ஆனா அதே நேரத்துல
நீ உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். சரி, உன் கையை காட்டு. கையை காட்டு பார்வதி. உமா எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போனா. அந்த உமாவை கூட மன்னிச்சு அம்மா கிட்ட சொல்லி வீட்டுல சேர்த்துக்கிட்ட நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா பார்வதி? என்ன பெரியயா நீங்க என்ன பார்த்து எப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க? நான் மூச்சு விட மறந்தாலும் மறப்பேன், உங்களை மறப்பேன் நான் பெரியயா. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தானே பிரார்த்தனை கூட பண்ணிக்கிட்டேன். அத மறந்துட்டீங்களா பெரியயா? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கல்யாணம் நடந்துட்டா மட்டும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா பார்வதி? எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்ட நீ என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட நடக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? அம்மா கொடுத்த ஆல்பத்துல இருந்து ஒரு பொண்ணை கூட உங்க மனசுக்கு பிடிக்கலையா பெரியயா? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கணுமா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா பெரியயா? அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இல்லாம வேற யாருக்கு இருக்கு? என் கண்ணை பாரு. என் மனசுல இருக்கிற பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியவா? போங்க பெரியயா, உங்க மனசுல இருக்கிற பொண்ணை பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல போல இருக்கு. உங்க கண்ணுக்குள்ள நான் தான் தெரியறேன். என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே. மாமா, பார்வதி என்ன சொல்லிட்டு போறா? இல்ல, அவ ஒன்னும் சொல்லல. பார்வதி அப்படிதான் மாமா, எதுவும் சொல்ல மாட்டா. நான் மட்டும் இல்லனா பார்வதியோட கல்யாணம் எப்பவோ நடந்திருக்கும். அவ வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் மாமா காரணம். இந்த குடும்பத்துக்காக பார்வதி எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா மாமா. ஆனா இது வரைக்கும் அவளுக்கு ஒரு நல்லது கூட நடக்கல. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா அது உங்களாலதான் மாமா நடக்கும். அதுவும் சீக்கிரம் நடக்கணும் மாமா. ஏதாவது செய்யுங்க மாமா. செய்றேன்.
பிடி கொடுக்காமலே போறியே மாமா. போ போ, எங்க போயிட போற? நான் திட்டம் போட்டு உள்ள வந்திருக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கும் பார்வதிக்கும் நடுவுல இருக்கிற கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு முடிவு கட்டதான். கூடிய சீக்கிரம் முடிவு கட்டுறேன். அக்கா, ஏன்க்கா அழுவுற? கையில இருக்கிற காயம் வலிக்குதா? நானும் மருந்து போட்டு விடுவா? வேண்டாம் கணேசா, இப்பதான் பெரிய மருந்து போட்டு விட்டாரு. என்னது, உன் காயத்துக்கு பெரிய மருந்து போட்டு விட்டாரா? ஆமா, இங்க பாரு. உன் காயத்துக்கு பெரிய மருந்து போட்டு விட்டுருக்காருனா அப்பனா உனக்கு இப்ப வலிக்காதேக்கா. நீ ஏன் அழுத்துட்டு இருக்க? மருந்து போட்டு விட்ட பெரியயா எதுக்கு பார்வதி இந்த மாதிரி கடுமையான பிரார்த்தனை எல்லாம் பண்றேன்னு கேட்டாரு. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்காக பெரியயான்னு சொன்ன. அதுக்கு பெரியயா என் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேனே, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட நடக்கணும்னு வேண்டிக்கிட்டியான்னு கேட்டாரு. அவர் எதுக்கு அப்படி கேட்டாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுக்கா. நீ மேல சொல்லு. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு பெரியயா என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா, என் கண்ணு பாரு தெரியும் சொன்னாரு. பெரிய கரெக்டா தான் சொல்லிருக்காரு. ஆமா, அவர் கண்ணு நீ பாத்தியாக்கா? அவர் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல, அவரு கண்ணுக்குள்ள நான் தான் தெரிஞ்சேன். ஐயோ அக்கா, அவர் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு நீதான்க்கா. அது இன்னும் கூட உனக்கு புரியல. மனசுக்குள்ள நீதான்க்கா இருக்க. உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவரோட ஆசைய எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு. அவரோட காதுல இன்னும் கூட வாக்கா நீ புரிஞ்சுக்கல? அது புரிஞ்சதுனால தாண்டா அழுதுட்டு இருக்கேன். என்னக்கா சொல்ற? சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல ஏன்க்கா இப்படி உக்காந்து அழுதுட்டு இருக்க? எப்படிடா சந்தோஷப்பட முடியும்? பெரியய்யா எங்க, நான் எங்க? பெரியய்யாக்கு எந்த விதத்திலையும் நான் பொருத்தமானவை இல்ல கணேசா. அக்கா, நீ பணம், காசு, அந்தஸ்து இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். காதலுக்கு இதெல்லாம் முக்கியமே இல்லக்கா. மனசு இருந்தா மட்டும் போதும். இல்ல கணேசா, நம்ம அப்பாவும் இதை ஒத்துக்க மாட்டாரு. அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அகிலாமா இதை ஒத்துப்பாங்களா? ராமர் சீதா பொம்மை இல்ல, பனிஜாமா பெரியயாவையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி எழுதினதை பார்த்துட்டு என்ன துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாங்க அகிலம்மா. நம்மள வீட்டை விட்டே வெளியே போக சொன்னாங்க. அதையெல்லாம் மறந்துட்டியா நீ? நான் எதையும் மறக்கலக்கா. அதுக்காக நீ பெரியயாவை மறந்துடுவியா? இல்ல உன்னாலதான் பெரியயாவை மறக்க முடியுமா? பெரியயாவை என்னால மறக்க முடியாதுதான். ஆனா நான் அகில அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உங்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கிடைக்கிற காரியத்தை சத்தியமா நான் செய்ய மாட்டேம்மா. என்ன நம்புங்கம்மா. எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு எதிராக நான் நிக்க மாட்டேன். அப்போ உனக்கு உன் வாழ்க்கையோட அகிலாம்மா கொடுத்த வாக்குதான் உனக்கு முக்கியமா? அம்மாக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறதுலதான் என் வாழ்க்கையே இருக்கு.
பார்வதி கிராமத்திலிருந்து வந்த படிக்காத அப்பாவி பொண்ணு தான். அதுக்காக காதல்னா என்னன்னு அர்த்தம் புரியாத வெகுளி பொண்ணுன்னு சொல்ல முடியாது. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு என் கண்ணில் தெளிவா பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என் கண்ணை பார்த்துட்டு போங்க பெரிய நான் தான் தெரியுறேன்னு சாதாரணமா சொல்லிட்டு போன பார்வதி கிட்ட இதுக்கு மேல என் காதல் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உண்மையாலுமே பார்வதிக்கு உன் காதல் புரியலையா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்குதா? இனிமே என் காதலை புரிய வச்சு பார்வதி கிட்ட பதிலே எதிர்பார்க்கறதெல்லாம் வேஸ்ட். அதனால நான் அந்த முயற்சியை கைவிட்டுடலான் இருக்கேன். ஆதி, என்ன இப்படி திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்துட்ட? நீ இப்படி ஒரு முடிவுக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னால பார்வதியை அவ்வளவு ஈஸியா மறந்துட முடியுமா? நான் பார்வதியை மறக்க போறேன்னு இப்ப சொன்னேன். அப்ப பார்வதியை மறக்க முடியாம காதல் சோகத்துல இருக்கிற தாடியை பெருசா வளர்த்துட்டு அலைய போறியா? பார்வதிக்கு என் காதலை புரிய வைக்கிற முயற்சியை கைவிட்டுருவேன்னு தான் சொன்னேன். பார்வதியோ இல்ல பார்வதி மேல இருக்கிற காதலையோ கைவிட்டுருவேன்னு சொல்லல. ஆதி, உன் பிளான் என்ன? முதல்ல அதை சொல்லு. நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் பார்வதியை காதலிக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடலான் இருக்கேன்.